தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு அவர் இன்று அவருடைய அலுவலகத்துக்கு சென்றார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய அலுவலகத்துல அவர் குறிப்பிட்ட ஒரு பதிவுல கையெழுத்த போட்டார். அது எந்த பதிவுன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. மோடி முதலாக இதில் கையெழுத்திட்டார் அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுப்போம். 18வது மக்களவை தேர்தலில் 240 இடங்களில் வென்ற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இந்த முறை ஆட்சி அமைத்துள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டு கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மொத்தம் 72 பேர் நேற்றைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். 18வது மக்களவை தேர்தலில் 240 இடங்களில் வென்ற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இந்த முறை ஆட்சி அமைத்துள்ளது. பிரதமர் மோடி இன்று தனது அலுவலகத்துக்கு சென்றதும் PM கிசான் நிதி எனப்படும் விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டத்தில் முதலாவதாக கையொப்பமிட்டுள்ளார். இதன் மூலம் மொத்தம் 9.3 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். ரூபாய் 20,000 கோடி இதில் விநியோகம் செய்யப்படும். வேளாண் மக்களின் நலனுக்காக எங்களது அரசு முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்படும். அந்த வகையில் அது சார்ந்த கோப்பில் முதல் கையெழுத்திடுவதுதான் சரியாக இருக்கும். வரும் நாட்களில் வேளாண் மக்களுக்காகவும் வேளாண் துறை சார்ந்த கூடுதல் பணியாற்ற உள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்களுக்கான இலாக்கா குறித்து விவாதித்துள்ளனர். தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டம் நடத்தப்படும். அதில் இரு அவைகளிலும் பிரதமர் மோடி தனது அரசின் நோக்கம் மற்றும் முன்னுரிமை கொடுக்க உள்ள விவகாரங்களை குறிப்பிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த முறை கண்டிப்பா அடித்தட்டு மக்களுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் முக்கியமான பல விஷயங்களுக்கும் முக்கியமான பல காரணங்களுக்காக அவருடைய ஆட்சியில மாற்றமும் அவருடைய ஆளுமை திறத்தில் மாற்றமும் ஏற்படும் அப்படின்னு தான் இந்திய நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.